Hi, hello, welcome to my YouTube channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முளைக்கிற சப்பாத்தி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்றாங்க Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கீரையை நல்லா ஆஞ்சி வச்சிட்டேன். அது நல்லா கழுவியும் வச்சாச்சு. இப்போ அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த கீரையெல்லாம் கொட்டிக்கலாம். பாத்திரத்தில் கீரையை விட்டாச்சு. இதில் வேணால் உங்களுக்கு பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நான் மீடியம் சைஸ் ஃப்ளேமில் தான் வந்து இதை கீரையை வேக வைக்கிறேன். சிம்மிலே வேக வைக்கும் போது நல்லா வெந்துடும். அது பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. அது ஆறட்டும் அந்த பக்கம். இப்போ ஒரு கப்புன்னு வச்சுக்கோங்களேன், 250 கிராம் கோதுமை மாவை எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தான் பிசைய போகிறோம். உப்பு போட்டுக்கிட்டாச்சு, தேவையான உப்பு. இப்போ அரைச்ச கீரை, அந்த கீரை வந்து ஆற வச்சோம் இல்லையா, அந்த கீரையை வந்து மையாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த கீரையோட மாவோட சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக ஓமம் எடுத்துக்கலாம். சிலருக்கு வந்து இது சாப்பிட்டா ஜீரணம் ஆகணும், அதுக்காக ஓமம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஓமம், ஜீரகம் எதுனாலுமே சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஓமம் போட்டோன்னா அந்த சப்பாத்தியே நல்ல வாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவோட சேர்த்து அந்த கீரையை நல்லா பசஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸியானது தாங்க, சத்தானது கூட. இப்போ மிளகு இடித்து வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காரத்துக்காக மிளகு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நல்ல மாவு பசஞ்சாச்சு. கையில் ஒட்டாமல் வரணும், அதுக்காக கொஞ்சம் தொடு மாவு சேர்த்து நல்லா பசஞ்சிக்கிட்டேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மாவை நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க மாவு, நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே சத்தானது கூட இது. கீரை சாப்பிடாத பிள்ளைங்க இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா உண்மையிலே நல்லா சாப்பிடுங்க. இப்போ நல்லா தேய்ச்சாச்சு, மெல்லிஸாக இருக்குது மாவு. சப்பாத்தி நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ கல் சூடு ஏற்றுனதும் சப்பாத்தி போட்டுக்கலாம். மாவை நல்லா வேக வைக்கணும். திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து எனக்கு எண்ணெய் ஊற்றலை. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கோல்டன் ப்ரௌனில் வருது அங்கங்கே. சுவையான சப்பாத்தி, கீரை